வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான ட்ரூ மேக்கினரை வந்து சேலஞ்ச் பண்ணாமல் எதுக்காக வந்து நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பங்கை வந்து எதுக்காக வந்து சேலஞ்ச் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரியல் ரீசனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வச்சுருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிறது வந்து ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து அந்த சாம்பியனை வந்து கஸ்டமைட் பண்ணி ஒரு புது சாம்பியனை வந்து உருவாக்குனது. WWE சாம்பியனையும் அதுக்கப்புறம் யூனிவர்சல் சாம்பியன் ரெண்டையுமே யூனிஃபிகேஷன் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சாம்பியனை வந்து கொண்டு வந்தார். அந்த சாம்பியனை தான் இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியா 40ல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்ட்டை வந்து தோற்று போயிட்டார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் தோற்ற அந்த ஒரு டைட்டில் இப்போ யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது வந்து ட்ரூ மேக்கின்டர் இருக்குது. அப்போ இழந்த டைட்டில் எது அப்படின்னா, அது அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் தான். அதுக்கு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ 2026 ராயல் ரம்பில் வந்து வின் பண்ணிட்டாரு. அப்போ நம்மளுடைய அந்த டைட்டிலை வச்சுருக்க நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை தானே சேலஞ்ச் பண்ணணும். இப்போ எதுக்காக வந்து நம்மளுடைய WWE வந்து சிஎம் பங்க் பக்கம் வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு வந்து பலவிதமான ரீசன் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து திரும்ப வந்து தேர்ட் டைமாக வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து கோடி ரோட்ஸை தான் வந்து வின் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி WWE வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதாவது இதில் வந்து 2 விதமான விஷயத்த வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்ல வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒன்று என்ன அப்படின்னா, 2026 ராயல் ரம்பில் வந்து நான் வின் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலை வந்து தேர்ட் டைமாக வந்து நான் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2 சொன்னார். அதனால் அதிகமான ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது அதிகம் வந்துச்சு. அதாவது இப்போ வந்து திரும்ப 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 எதுக்கு வந்து நீங்கள் வந்து கோடி ரோட்ஸே வந்து திரும்ப ரெண்டாவது தேர்ட் டைமாக வந்து எதுக்கு வந்து நீங்கள் வந்து ராயல் ரம்பில் வந்து வின் பண்ண வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஒரு ஹேட் அப்படிங்கிறது வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து அதிகமாக கிடைச்சனால சரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிளானை வந்து அப்படியே வந்து கேன்சல் பண்ணிட்டு தான் அதே ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து யாருமே வந்து எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக திடீர்னு வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை வந்து அந்த ராயல் ரம்பிள், அதாவது அந்த 30 மந்த் ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணி அதனால வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து எலிமினேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை காட்டிட்டாங்க. அது இல்லாமல் இன்னமும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் கோடி ரோட்ஸுக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது இன்னமும் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கனால இப்போ வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கினருக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போது. இதில் வந்து திரும்ப வந்து நம்மளுடைய WWE வந்து கோடி ரோட்ஸே வந்து தேர்ட் டைமாக வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து வின் பண்ண வைக்க போகிறாங்கனால இந்த பக்கம் வந்து ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது வந்து பில்ட் பண்ணி வச்சுட்டாங்கனால இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிஎம் பங்க் தான். இப்போ சிஎம் பங்க் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE, அதாவது சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கனால நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்குமான அந்த ஒரு ஃபியூடை வந்து கொண்டுட்டு போகலாம். ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அங்கே அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் பக்கம் வந்து போக முடியாது. ஏன்னா WWE வந்து ஏற்கனவே லாக் பண்ணிட்டாங்க. அதாவது ரெசல்மேனியா 42 வந்து ட்ரூக்கும் கோடிக்கு தான் வந்து மேட்ச் அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணதுனால இங்கிட்டு வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்காரு. அதாவது சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்குமான எந்த விதமான சிங்கிள்ஸ் மேட்சுமே WWE நடக்கல. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனாலும் இப்போ வந்து நடக்கல. இந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சே வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்குமான அதாவது வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இது வந்து எங்கே நடக்க போகுது அப்படிங்கன்னா, லாஸ் வேகாஸில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து அங்கே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட்டாக வந்து நடக்க போகுது. அதாவது ரெசல்மேனியா 42வோட டே 2வோட மெயின் ஈவெண்ட்டாக வந்து நம்மளுடைய ரோமன் விசஸ் பங்குக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது WWE வந்து 2 விதமான டைட்டில் இருக்குது. ஒன்று ஸ்மாக்டவுன் பக்கம் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் டைட்டில் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரா பிராண்டில் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் டைட்டில் இருக்கானாலும் இப்போ வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் வச்சிருக்க நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் இருக்கானா அந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் சொல்கிற பாணியில் சொல்லலாம் அப்படின்னா டைட்டில் வந்து வெயிட்டாக தான் இருக்கானாலும் அதை வச்சிருக்க ஆள் தான் வந்து வெயிட்டாக இல்லை. அதாவது இந்த 2 டைட்டிலுமே வந்து என்னோட ஷோல்டரில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டைட்டிலுக்கான மரியாதை, அதுக்கான மவுஸ், அதுக்கான எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொன்னார். அது 100க்கு 100 உண்மை தான். இப்போ வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து சாம்பியன் வின் பண்ணார். அதாவது இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து பீட் பண்ணி இப்போ வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக வந்து ட்ரூ மேக்கினர் இருக்கார் அப்படின்னா, ட்ரூ மேக்கினர் வந்து சாம்பியனாக இருக்கிறாரா அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ வந்து இருக்குது. அதே இங்கிட்டு வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் பக்கம் வந்தோம் அப்படின்னா, சிஎம் பங்க்கும் அதே மாதிரி வேர்ல்டு ஹெவி டைட்டில் வச்சிருக்கானாலும் அந்த டைட்டில் வச்சிருக்காரு, ஆனாலும் அதாவது பாதிக்கு பாதி பரவாயில்ல. ஆனாலும் ட்ரூ மேக்கினர் பக்கம் சுத்தம் வேஸ்ட்டு. ஆனாலும் இப்போ வந்து அந்த ஒரு டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதாவது அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலை விட
ஏன்னா அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்து முடிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ இன்னொன்று இருக்குது அப்படின்னா அந்த வேர்ல்டு டைட்டில் தான். இப்போ வந்து இந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அதுக்கான ஒரு ரெஸ்பெக்டையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸால் மட்டுமே தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பேட் மேக்கஃபியோட ஷோவில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து டபிள்யூட கிரியேட்டிவிட்டி டீம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப படு மொக்கையாக போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ வந்து எனக்கு வந்து டபிள்யூல இருக்க எந்த விதமான கிரியேட்டிவிட்டி டீமோட பிளான்ஸ் எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ அது இல்லாமல் இந்த 2026 ராயல் ரம்பில் வந்து நான் வின் பண்ணால் மட்டுமே தான் டபிள்யூ வந்து கேரியன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2026 ராயல் ரம்பில் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னார். அது 2026 ராயல் ரம்பில் வந்து கோடி ரோட்ஸை கூட வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு பிளான் போட்டார் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்கான்னு சொல்லிட்டால இப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாயிருச்சு. அதனால் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த வேர்ல்டு டைட்டிலை நோக்கி வரவும் இப்போ அந்த வேர்ல்டு டைட்டில் தான் வந்து இப்போ வந்து டபிள்யூட நம்பர் 1 டைட்டிலாக இருக்குது. அதாவது நம்பர் 1 டைட்டில்னா வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டையருக்கு அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ டைட்டில் தான். இப்போ வந்து அந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து இருக்கா இல்லையா, அந்த 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 டைட்டிலுக்காக வந்து யார் மோத போகிறா அப்படிங்கிறது வந்து ஃபேன்ஸ் அதிகமாக மறந்துட்டாங்க. இப்போ அதிகமாக வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரே ஒரு டைட்டில் எது அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க் வச்சிருக்க அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கு தான் அதிகமான ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்துருக்கே. அதனால் எப்படின்னா இப்போ வந்து 2026 ராயல் ரம்பிள் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணி இப்போ வந்து வேர்ல்டு டைட்டில் வச்சிருக்க நம்முடைய சிஎம் பங்க் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. சேலஞ்ச் பண்ணி ரெஸ்ல்மனியா 42 டே 2 மெயின் ஈவெண்ட்டை வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய பங்குக்கான ஒரு மேட்ச் நடக்குது. இதில் வந்து யார் வந்து வின் பண்ணுவா, அது நம்முடைய சிஎம் பங்க் வந்து அவரோட வேர்ல்டு டைட்டிலை வந்து அவரே வந்து ரீடைன் பண்ணுவாரா, இல்லை நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஆவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை 2026 அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஃபோக்கஸ், அதாவது ஆடியன்ஸோட அதிகமான ஒரு ஃபோக்கஸ் வந்து இப்போ எந்த டைட்டில் மேலே இருக்குது அப்படின்னா அது முழுக்க ரோமன் ரெயின்ஸ் மோத போகிற அந்த வேர்ல்டு டைட்டில் மேலே தான் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. இதே வந்து நம்முடைய அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ டைட்டிலை வந்து எல்லாருமே வந்து மறந்துட்டாங்க. கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ட்ரூக்கு நடக்குது அப்படின்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து புக் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபேன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இதில் வந்து 100% வந்து நம்ம டபிள்யூ என்ன பண்ண போகிறாங்கன்னா திரும்ப வந்து 3வது டைம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை தான் வந்து டபிள்யூ வின் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சுக்கான எந்த விதமான ஹைப்னஸுமே ஃபேன்ஸ் மத்தியில் சுத்தமாக இல்லை. இதே நம்முடைய வேர்ல்டு டைட்டில் பக்கம் வந்து அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க்கும் சரி ரோமன் ரெயின்ஸும் சரி இவங்க 2 பேருமே டாப் 1 காய். அதனால் இவங்க 2 பேருமே மைக் ஸ்கில்லில் வந்து பிச்சு எறிவாங்க. அதே மாதிரி ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து இவங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கனால இதில் வந்து யாரை வந்து டபிள்யூ வின் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனாலேயே இப்போ வந்து அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரம், அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட், அதுக்கான ஒரு மரியாதை, அதுக்கான எல்லா விதமான விஷயமே வந்து அந்த டைட்டில் மேலே வந்து ரோமன் ரெயின்ஸால் மட்டுமே தான் இப்போ வந்து அதிகமான ஒரு ஃபோக்கஸ் வந்து இப்போ வந்து வேர்ல்டு டைட்டில் மேலே தான் வந்துருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் அதாவது இல்லை அப்படின்னா பட் ஓப்பன் டாக்காக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஆல்வேஸ் கிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்றைக்குமே சிங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்தனால தான் இப்போ வந்து டபிள்யூ வந்து இப்போ வந்து களை கட்டுது. இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் கடந்த இந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மவுஸையும் யார் கொடுத்தா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் பட் இல்லை அப்படின்னா அது வந்து டபிள்யூ அப்படிங்கிறது வந்து வேஸ்ட்டு தான். அதனால அதிகமாக ரோமன் ரெயின்ஸ் சொல்கிற மாதிரி இந்த டபிள்யூ நான் தான் கேரியன் பண்ணுறேன் அப்படிங்கிறாருல அது வந்து 100க்கு 100 உண்மை தான். அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கான தான் இப்போ வந்து அதாவது வேஸ்ட்டாக குப்பையில் கடந்த இந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு மவுஸை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா அது முழுக்க அது ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். ரோமன் ரெயின்ஸ் இல்லை அப்படின்னா பட் டபிள்யூ வேஸ்ட்டு தான். அதே மாதிரி இப்போ வந்து 2026 ராயல் ரம்பிள் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டாரு. ரெஸ்ல்மனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணால் அதுவும் இதுக்கு முன்னாடி வந்து யாரால் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து அவரோட கனவு வந்து எப்போ நிறைவேச்சுன்னா போன வருஷம் நடந்த அந்த ரெஸ்ல்மனியா 40 வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணார். அதுவும் யாரால் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ரோமன் ரெயின்ஸால் தான் கிடச்சிச்சு. இப்போ திரும்ப வந்து அதே கனவு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸாலே சிஎம் பங்குக்கு நிறைவேற போகுது. உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்க போகிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்? அதாவது சிஎம் பங்கே அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ட்ரூ மேக்கினரை வந்து சேலஞ்ச் பண்ணாமல் சிஎம் பங்க் வந்து சேலஞ்ச் பண்ணதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா பட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.